அது மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஏதோ கொடுக்கிற தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் வருஷிக்க பண்ணுகிற தேவன், கொடுக்கிற தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ மக்கள் சில ஆட்கள் சொல்றதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நீ ஆண்டவர்கிட்ட 5 ரூபா கேட்டா அவனுக்கு 1 ரூபா தான் தருவார். எப்போ இதாப்பா பிரசங்கம்? என்னத்தை சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இவ்வளோ வருஷமாக நானும் வந்துக்கிட்டே இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நீ நிறையா என்ன செய்யக்கூடாது, நிறைய கேட்டால் அவர் என்ன செய்ய மாட்டார். அவ்வளோ மோசமானவர் அவர். அவ்வளோ மோசமானவரை தான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோ வருஷமும். அவ்வளோ மோசமானவரை என்னுடைய ஆண்டவரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தவறான படங்கள் மக்களுடைய மனதிலே பதிக்கப்பட்டிருக்கிறது சபையின் மூலமாக. ஆகவே அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கலைந்தெறிந்து கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஏதோ கொடுக்கிற தேவன் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் இடம் கொள்ளாமல் போக மட்டும் வருஷிக்க பண்ணுகிற தேவன். வாசிப்போம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? வருஷிக்க பண்ணுவேன். என்ன செய்வேன்? சொட்டு சொட்டா வடியை விடுவேன். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம ஒரு தெரு குழாயில் எவ்வளோ சொட்டு சொட்டா தண்ணி வரும். சில சமயங்களில் காற்று தானே செய்யும், அதுக்கு மேலே வராது. நீங்கள் கத்தர் அப்படி நினச்சிக்கிட்டீங்களா? கத்தர் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு தான் பிரச்சனை. சத்தியவேதத்தை கவனியுங்கள். இடம் கொள்ளாமல் போக மட்டும், இடமே பத்தாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுகிற தேவன் தான் என்னுடைய தேவன். ஆமே. வீட்டுக்குள்ளே ஏதோ 4 அலுமினி சட்டி கிடக்கும் கிடையாதுங்க, அப்படி சொல்லலை வேதம். வீட்டுக்குள்ளே பாவம் ஏதோ ஒரு கிழிஞ்ச பாயில் படுத்து கிடப்பாங்க, பாவம், அப்படி சொல்லலை வேதம். ஆமே. நீ நிரப்பாத, எல்லாரும் இருக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? நீ நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு. கர்த்தரே நிரப்புறாருங்க, கர்த்தரே நிரப்புறாரு வீட்டுக்குள்ள. சில கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள போனால் ஒன்றுமே இருக்காது, நமக்கு பரிதாபமாயிரும், மனசு கஷ்டமாயிடும். சரி நம்ம கொஞ்சம் கூட வாங்கி கொடுத்துருவோம் சொல்லி. ஆனால் அவங்க விசுவாசம் சரியான ஒரு விசுவாசமா இல்லையே, தவறான விசுவாசமாக இருக்குது. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்கிற வெளிச்சம் இல்லையே. ஆமென். சகல வஸ்துக்களாலே நிரப்புகிற தேவன் என்னுடைய தேவன் என்கிற வெளிச்சம் இல்லையே. அதனால தான் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆமென். இங்கே நான் பார்க்கிறோம், இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் கொடுக்கிற தேவன் என்று. ஆமென். பரலோகத்தில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் அப்படி போட்டிருக்குதா? பரலோகத்தில் போன போது கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொடுப்பார் பாஸ்டர். பூலோகத்தில் எப்பயுமே நமக்கு அந்த வச்சுக்க, தொடச்சிக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பல்ல கடிச்சிக்க, ஜல்தாகே ஏதோ வண்டி ஓடுது. பூமியில தான் கர்த்தர் சொல்றாரு, பூமியில தான் கர்த்தர் சொல்றாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லை பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என்னுடைய தேவன் எனக்கு வருஷிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போக மட்டும். இடம் கொள்ளல, இப்ப யோசிக்கிறோம், சரி 4 பேருக்கு அள்ளி கொடுத்துருவோம், இதுக்கு மேல இடம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வச்சுக்க, தொடச்சிக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பல்ல கடிச்சுக்க, ஈர துணியை தூக்கி வயிற்றுல போட்டுக்க, அப்படி தோத்திரம் 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 அல்லேலூயா இப்படி படுத்துக்கட, அப்படிலாம் போதிக்கல. இருக்கிறீங்களா? இடம் கொள்ளாமல் போக மட்டும். நிறைய வந்துருச்சு, சரி 4 மக்களுக்கு அள்ளி கொடுப்போம், வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே வைக்க இடம் இல்லை. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாருங்க. நான் யார், நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள். ஆமென்.